ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டயலை வந்து மிஷினில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாபில் இருக்கிற ப்ராசஸில் இருக்க ஒரு ஜாபோட டெப்த்தை வந்து எப்படி மிஷின்லேயே வச்சு மெஷர்மெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரியலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆக்சிஸ் மூவ் பண்ணி டயல் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆக்சிஸில் ஹேண்டில் வீல் ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜாக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மோடு யூஸ் பண்ணுறேன். டயலை வந்து ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸு இஜெட்டு இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கே கரண்ட்டாக எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இது நான் கிளியராக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணால் அதில் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மிஷின் சைஸு மிஷினோட இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் கான்செப்டை மட்டும்தான் சொல்லித்தர்றேன். அதனால் நீங்கள் வந்து இதில் இருக்கிற கான்செப்டை மட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டயலை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டரட்டில் இப்போது டயலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டயல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி எந்த ஃபேஸில் இருந்து எந்த ஃபேஸோட டெப்த்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றதில் கிளியராக இருங்க. இப்போது நான் வந்து இந்த ஃபேஸில் இருந்து இந்த பட்டனோட ஃபேஸில் இருந்து உள்ளே இருக்கிற டெப்த்து நான் செக் பண்ண போகிறேன். அதனால இந்த டயலை வந்து இந்த பட்டனோட ஃபேஸில் இப்படி டச் பண்ணிவிட்டு 0 செட் பண்ண போகிறேன். இஜெட் ஆக்சிஸ் நான் இப்போ மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இந்த டயலை வந்து இந்த ஃபேஸில் டச் பண்ணுறேன். பொறுமையாக டச் பண்ணணும். இது வந்து ஆக்சிஸ் மூவ் பண்ணுறது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இது இந்த மாதிரி 0 செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மைக்ரானில் கூட கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மோடை வந்து நம்ம இப்போ கம்மியாக வச்சுட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக நமக்கு தேவையான அளவுக்கு மைக்ரானில் மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஆக்சிஸ் 0 செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு இதை வந்து 0 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டயலையோ இல்லைனா ஜாபையோ எதையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து 0 செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. டயலை வந்து எந்த பொசிஷன்லேருந்து செக் பண்ணணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு 0 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎன்சி மிஷினில் இங்கிட்டு வந்துடுங்க. மானிட்டருக்கு வாங்க. மானிட்டருக்கு வந்துட்டு மானிட்டரில் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பிஓஎஸ் பட்டன் இருக்கும். இந்த பிஓஎஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அப்சல்யூட்டிவ் ரிலேட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இந்த அப்சல்யூட்டிவ் ரிலேட்டிவில் வச்சுக்கிட்டு இஜெட்டோ எக்ஸோ ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஜெட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சிஸ் கொடுத்துட்டு இஜெட் அதாவது ஆரிஜின் செட்டுன்னு வரும். எக்ஸு இஜெட் ரெண்டில் எது வேணால் கொடுத்துட்டு ஆரிஜின் செட்டில் எல்லாத்தையும் 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணதுக்கப்புறம் டயல்லையும் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஆக்சிஸும் எதுவுமே இப்போ நீங்கள் வந்து ஆக்சிஸ் மூவ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் வீலிங் வந்து மாற்றிட்டோம். இப்போது அப்படியேவும் ஆக்சிஸ் மூவ் பண்ணி இப்போ அடுத்த ஃபேஸை நம்ம டச் பண்ணணும். இப்போ மிஷின்லேயும் நம்ம 0 பண்ணிட்டோம், டயல்லையும் 0 பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே ஆக்சிஸை வந்து மூவ் பண்ணி டயல் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக பொறுமையாக தான் மூவ் பண்ணணும். டயல் டிஸ்டர்ப் பண்ணாலும் சைஸ் கரெக்டாக வராது. இப்போ வந்து அடுத்த ஃபேஸில் இப்போ நம்ம டச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஆக்சிஸ் மூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிஎன்சி மிஷினில் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சிஎன்சின்னு சொல்கிறது விடிஎல் மிஷினில் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெர்டிக்கல் டொரட் லேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஃபேஸில் டச் பண்ணி இப்போ மறுபடி இதோட வேல்யூ வந்து 0 செட் பண்ணணும். இந்த ஃபேஸில் இப்போ டச் பண்ணுறேன். பொறுமையாக டச் பண்ணுங்கள். பண்ணி இந்த மாதிரி 0 செட் பண்ணுங்கள். 0ல் செட் பண்ணதுக்கப்புறம் மிஷின்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிச்சிரும். இப்போ நான் 0 செட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டாப்பில் நம்ம டச் பண்ணி மிஷினில் ரீடிங் வந்து 0 செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், இஜெட்டோட வேல்யூ 18.41ன்னு காமிக்குது. இப்போ இந்த வேல்யூ தான் இப்போது நமக்கு தேவையான வேல்யூ. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ 18.411. இப்போ வந்து இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த இது வந்து மறுபடியும் இந்த இடத்த நம்ம 0 பண்ணி வேறு இடத்துல இருக்கிறதையும் நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும்.